நான் அந்த அப்பமும் ரசமும் பேசுகிறேன். இறுதி ராவுணவு. இயேசு பலியாகும் முன்பே தன்னை பந்தி வைக்கிறார். வெட்டப்படும் முன்பே ஆடு தன் உடலை தோழருக்கு பகிர்ந்தளிக்கிறது. இதோ என் உடல். அப்பத்தை எடுத்து உடைத்த இயேசு உரைத்தார். இதோ என் இரத்தம். கோப்பையில் ஊற்றிய திராட்சை ரசத்தை நீட்டினார். நான் அந்த அப்பமும் ரசமும் பேசுகிறேன். நாங்கள் ஒன்றாயிருக்கும் இரட்டை பிறவிகள். நான் அவரது உடலாய் மாறி அவரிடம் இருந்தேன். இது என் உடல் என அவர் சொன்னபோது உயிருக்குள் ஒரு உருமாற்றம் உணர்ந்தேன். இது என் இரத்தம் என அவர் உரைத்தபோது என் குருதிக்குள் புது இரத்தம் குதித்ததை உணர்ந்தேன். என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார் இயேசு. மரிக்கும் முன் நிகழ்த்தும் நினைவு நாளாக தோன்றியது அது. இறக்கும் முன் வாசிக்கும் இரங்கற்பாவாயிருந்தது அது. அவரது இரண்டாம் வருகையின் காட்சி வரை எனது நினைவூட்டல் தொடரும். சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டது போல நானும் ஆலயங்களில் உயர்த்தப்படுகிறேன். வீழ்ந்து கிடக்கும் மக்களை உயரத்தில் வைப்பதற்காய் நான் உயர்த்தப்படுகிறேன். உங்கள் பாவத்தை இயேசு பலியின் மூலம் அழித்ததால் அவரது பந்தியில் அமரும் பாக்கியம் பெறுகிறீர்கள். இயேசுவின் மரணம் மனுக்குலத்திற்கான அனுமதி சீட்டு. நான் வயிற்றுக்கான உணவல்ல, ஆன்மாவுக்கான ஆகாரம். வேட்டையாடி விளம்பப்பட்டவன் அல்ல, பலியாகி பகிர்ந்தளிக்கப்பட்டவன். என்னை அப்பமாய் நினைத்து உண்பவர்களிடம் அப்பமாய் நுழைவேன். அப்பாவாய் நினைத்து உண்பவர்களிடம் அப்பாவாய் நுழைவேன். அது என் உணவினால் அல்ல, உங்கள் உணர்வினால் ஆனது. நான் இயேசுவோடு உங்களை இறுக்கமாய் கட்டும் உணவு. பாவத்தின் பழுதுகளை பிடுங்கி எறியும் பானம். பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்றவர் உங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் பலியானார். என்னை எடுத்துக்கொள்வதில் அல்ல, ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது திருப்பலியின் உயர்நிலை.